தேவனை மகிமைப்படுத்துறதுக்கும் உங்க வேலையை ஒரு நல்ல வாய்ப்பா நீங்க எடுத்துக்கணும். இந்த உலகத்துல நேர்மை இல்லாத உலகத்துல நேர்மையா வேலை செஞ்சீங்கன்னா எல்லாம் பார்த்து கேள்விக்காக ஆரம்பிச்சிருவாங்க. சிலர் நினைச்சிட்டு இருக்காங்க நம்ம தேவனை வேலையில மகிமைப்படுத்துறதுனா வேலையில் இருக்கிற எல்லாருக்கிட்டையும் போய் இயேசுவை பத்தி சொல்லிடணும், மீட்டிங் வச்சு ஆல்டர் கால் கொடுத்துடணும்னு நினைக்கிறாங்க. வேலையை உருப்படியா செஞ்சாலே எங்கேயும் அவன் வந்தான்வாங்க, நேர்மையா செஞ்சாலே யார் யார் அப்படின்வாங்க. புண்படுத்தவும் செய்வாங்க, துன்பப்படுத்தவும் செய்வாங்க. ஆனா அதெல்லாம் தாண்டியும் இல்ல கடவுள் பார்க்கிறார், கடவுள் பலன் அளிப்பார், எனக்கு உயர்வு வரும், அங்கிருந்து வரும், எனக்கு ஏற்ற நேரத்துல பலன் கிடைக்கும் அப்படின்னு விடாப்படியா செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா அங்க தேவன் மகிமைப்படுகிறார். மகிமைப்படுகிறாரா இல்லையா? நீங்க நல்லா வேலை செய்யறதை பார்த்தே உங்க கடவுள் யாருன்னு கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் நீங்க சுவிசேஷம் சொல்றப்போ அது வேற மாதிரி எடுபடும். ஆமென்.